நம் வீட்டிற்கு வெளியே மிகப்பெரிய கல் ஒன்று உருண்டு வந்து கிடந்தால் அதை அகற்றுவது நமக்கு சாத்தியமானதுதான். அதே நேரம் ஒரு எறும்பை நினைத்து பாருங்கள். காலையில் எழுந்து இரை தேடி சென்று திரும்பி வரும்போது தன் வீட்டின் மேல் ஒரு மிகப்பெரிய கட்டிடமே கட்டப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் என்னவென்றால், எறும்பு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து துக்கப்பட்டு அழுவதில்லை. மீண்டும் தன் வீட்டை வேறு மாதிரியாக மாற்றி அமைக்கிறது. நீதிமொழிகள் 30:25 அற்பமான ஜந்து என்று எறும்பை குறித்து வேதம் சொல்கிறது. அதுவே தனக்கு வரும் கஷ்டங்களை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு கையாளுகிறதென்றால், மனிதர்கள் நாம் எந்த பிரச்சனைகளை கண்டும் கலங்கக்கூடாது. அன்பானவர்களே, இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை தருவேன் என்றதும் மிகப்பெரிய கனவுகளோடு பிரயாணமாய் வந்தார்கள். அவ்வளவு வனாந்தர சிரமங்களையும் தாண்டி வந்தால் இங்கே ராட்சதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஐயோ, எப்படி இவர்களை துரத்துவது? இது முடியாத காரியம் என்று முடிவு செய்தனர். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஆமென். இந்த வசனத்தின்படி யோசுவாவும் ஜனங்களும் திடமனதாயிருந்து சகல ஜாதிகளையும் துரத்தி தேசத்தை பங்கிட்டு கொண்டார்கள். உங்களுக்கு முன்பாக எது மலை போல் இருக்கிறது? நீங்களே இது நடக்காது என்று முடிவு செய்யாதீர்கள். பாதையே இல்லாவிட்டாலும் ஒரு வழி இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபத்தோடு தேடுங்கள். ஆச்சரியமாய் வழி தென்படும். இந்த பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டால் மற்றவர்கள் சாதிக்க முடியாததை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சாதிப்பீர்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். God bless you.